பட்ஜெட் 2024 தமிழ்நாட்டுக்கு இழக்கப்பட்ட மாபெரும் துரோகம். முதல்வர் ஸ்டாலின் கண்டனம். தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்டில் எந்தவித திட்டங்களும் அறிவிக்கப்படாதது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். அதாவது நாடாளுமன்றத்தில் இன்று நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் செய்த நிலையில் ஆந்திரா, பீகார் உள்ளிட்ட பாஜக கூட்டணியில் உள்ள மாநிலங்கள் மற்றும் ஆளும் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் தமிழ்நாடு என்ற பெயரை கூட நிதி அமைச்சர் வாசிக்கவில்லை. இந்நிலையில் முதல்வர் ஸ்டாலின் இது பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு இழக்கப்பட்ட மாபெரும் துரோகம் ஆகும் என்று கூறியுள்ளார். மேலும் தமிழ்நாட்டுக்கு எந்தவித திட்டங்களும் அறிவிக்கப்படாததும் மற்றும் நிதி ஒதுக்கப்படாததுக்கும் ஒன்றிய அரசுக்கு கடும் கண்டனங்களையும் தெரிவித்துள்ளார். அரசு தன்னுடைய சுயநலத்துக்காக குறிப்பிட்ட சில மாநிலங்களுக்கு மட்டும் நிதியை தாராளமாக அள்ளி கொடுத்துள்ளது. மதவாத அரசியலை நாங்கள் தொடர்ந்து புறக்கணித்து வருகின்றோம் என்பதால் நாட்டின் வளர்ச்சியில் பெரும் பங்கு வகித்து வரும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மீது வன்மத்தை கக்கிடும் வகையில் இந்த ஆண்டின் நிதிநிலை அறிக்கை அமைந்திருப்பது இந்திய மக்களாட்சி மற்றும் கூட்டாட்சி தத்துவங்களை சிதைத்திடும் வகையில் இருப்பதால் கூறியுள்ளார். ஏற்கனவே ஒன்றிய அரசுடைய நிதிநிலை அறிக்கை ஒட்டி ஒரு நீண்ட அறிக்கை கொடுத்துருக்கேன். அதை ஒட்டி ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்காக நீங்கள் உங்களை பார்க்க வந்துருக்கேன். இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கை மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிச்சிருக்கு. 3வது முறையும் வாக்களித்த மக்களுக்கு இந்த பாஜக கூட்டணி அரசு எந்த நன்மையும் செய்ய தயாராக இல்லை என்பதை இந்த நிதிநிலை அறிக்கை காட்டுது. நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டுக்குன்னு என்னென்ன திட்டங்கள் அறிவிக்கணும்னு 2 நாளைக்கு முன்னாடி நான் ட்விட்டரில் வெளியிட்டிருந்தேன். அதை பார்த்துருக்கீங்க, நீங்கள் வெளியிட்டிருக்கீங்க. கோரிக்கைகளை அதை எடுத்து வச்சேன். இந்த நிதிநிலை அறிக்கை இடம்பெறணும் எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லி 3 ஆண்டுகளாக விடுவிக்கப்படாமல் இருக்கக்கூடிய சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதியை விடுவிக்கணும். கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான ஒப்புதலை விரைந்து வழங்கணும். தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவிச்சிருக்கக்கூடிய ரயில்வே திட்டங்களை விரைந்து செயல்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யணும். தாம்பரம் செங்கல்பட்டுடைய மேம்பால ரயில்வே சாலை திட்டத்துக்கான ஒப்புதலை வழங்கணும் அப்படின்னு சில கோரிக்கைகளை நான் எடுத்து வச்சிருந்தேன். ஆனால் எதையுமே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கல. இந்திய பட்ஜெட்டில் அறிவிக்கல. மைனாரிட்டி பாஜகவை மெஜாரிட்டி பாஜக வாக்கின ஒரு சில மாநில கட்சிகளை திருப்திப்படுத்துகிற வகையில் ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டும் சில திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. தவிர அதையும் நிறைவேற்றுவாங்க சந்தேகம் தான். என்ன பொறுத்தவரைக்கும் எப்படி தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் அறிவிச்சுட்டு நிதி ஒதுக்காம இன்னைக்கு வரைக்கும் ஏமாற்றிருக்காங்களோ அதே மாதிரி அந்த மாநிலங்களுக்கும் எதிர்காலத்தில் நடக்க என்பதற்கு எந்த உத்தரவாதம் கிடையாது. தமிழ்நாடு 2 மிகப்பெரிய பேர்களை சந்திச்சது உங்களுக்கு தெரியும். 37,000 ரூபாய் வரை இழப்பீடு கட்டணும், தொடர்ந்து வலியுறுத்தி கட்டணும். ஆனால் இதுவரை 276 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. இது சட்டப்படி வர வேண்டிய போகுது. இது என்ன வைக்கணும்னா 2 மூத்த ஒன்றிய அமைச்சர்கள், பாதுகாப்பு அமைச்சர், நிதியமைச்சர் 2 பேரும் நேரடியாக பார்த்து போனாங்க. இதுதான் தமிழ்நாட்டு மக்கள் பாஜக அமைக்கிறதா அப்படிங்கிறத கேள்வி. தமிழ்நாட்டுக்கான எந்த சிறப்பு திட்டமும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லை. நம்மளோட கோரிக்கை எதுவுமே இதில் நிறைவேற்றப்படலை. புதிய ரயில்வே திட்டங்களும் அறிவிக்கப்படலை. ஒன்றிய பாஜக ஆட்சியை தாங்கி பிடிக்கிற மாநிலங்களை தவிர மற்ற எல்லா மாநிலங்களையும் நிதியமைச்சர் மறந்துட்டார். தமிழ்நாடு என்ற சொல்ல நிதிநிலை அறிக்கையில் இல்லை. பட்ஜெட்டில் இல்லைன்னு சொல்றதை விட ஒன்றிய பாஜக ஆட்சியாளரோட சிந்தனைகளையும் செயலையும் தமிழ்நாடு இல்லை. பாரபட்சமாக ஏமாற்றம் தான் அறிக்கை இருக்கு. ஒரு நாட்டோட நிதி என்பது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் உள்ளடக்கிறதாக இருக்கணும். அந்த வகையில் நிதி ஒதுக்கீட்டில் நீதி இல்லை, அநீதி தான் அதிகமாக இருக்கு. அரசியல் தேர்தல் பார்த்துக்கலாம். இப்போ எல்லாரும் எனக்கு நாட்டுக்காக பணியாற்றணும் அப்படின்னு பிரதமர் தான் சொல்லியிருக்காரு. எல்லா பத்திரிகையும் வந்திருக்கு. ஆனால் நேற்று அவர் சொன்னதுக்கு எதிராக இன்னைக்கு அவருடைய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை அமைந்திருக்கு. வாக்களித்தவங்களுக்கு மட்டும் இல்லை, வாக்களிக்காதவங்களுக்கும் நன்மைகளை செய்தது தான் ஒரு சிறந்த அரசுன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். அப்படித்தான் தமிழ்நாடு அரசோட செயல்பாடு தான் இருக்கு. இதை பார்த்தாவது ஒன்றிய அரசு தன்னோட போக்கை மாற்றிக்கணும்னு கேட்டுக்கிறேன். வருகிற 22ஆம் தேதி பிரதமர் தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நடக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதை நானும் பங்கேற்க திட்டமிட்டிருந்தேன். அதுக்காக தயாராகிட்டு இருந்தேன். ஆனால் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிற கண்டிக்கிற வகையில் அந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம்னு நான் முடிவு எடுத்துருக்கேன். அதை புறக்கணிக்க போகிறேன். எப்படி தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற ஒன்றிய அரசு கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்க தான் சரியானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டோட தேவைகள், உரிமைகள் நிலைநாட்ட மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். நாளைக்கு தான் நம்முடைய எம்பிக்கெல்லாம் டெல்லியில் போராட்டம் நடத்த போகிறாங்க அப்படின்னு செய்வதற்கு அதுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு மக்கள் வார்த்தை இருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் திருக்குறள் சொன்னாரு. திருக்குறள் வார்த்தை கிடையாது. தமிழ்நாடு ஒரு வார்த்தை கிடையாது பட்ஜெட்டில். இவருக்கு எப்படி இருக்கோம் அப்படி கேட்பாங்க. நான் மட்டும் தான் சொல்றேன். தமிழ்நாட்டை சுத்தமாக புறக்கணிச்சிருக்காங்க. புறக்கணிச்சிருக்காங்க. நான் அனைத்து முதலமைச்சர் கொடுத்துறேன்.